கோடி கோடியாக சம்பாதிச்சுட்டு அவர் வீட்டில் போய் அவர் அமைதியாக ஜாலியாக இருக்கார். இந்த 41 குடும்பங்களுக்கும் அவர் என்ன செஞ்சார்? ஏற்கனவே பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. என்னதான் பண்ணாலும், எவ்வளோ பண உதவி செய்தாலும், இல்லை எப்படி உட்காந்து ஃபீல் பண்ணாலும் போன உயிர் வர போகிறதில்ல. ஃபஸ்ட் நாள் போய் மலர் வளைய வைக்கிறனாலையோ, இல்லை ஒரு அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்ணுறதுனாலையோ நம்மளோட கடமை முடிஞ்சு போகல. இந்த 41 குடும்பத்துக்கூடையும் நம்ம லைஃப் லாங் ட்ராவல் பண்ண போகிறோம். குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நம்ம செய்ய போகிறோம். இந்த பறிப்போன 41 உயிருக்கும் தேவையான நீதியை நம்ம வாங்கி தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அண்ணா சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே ஒரு மனுஷனால் என்ன பண்ண முடியும்? கொஸ்டின் நம்பர் 2, சிங்கம் காட்டுக்குள்ளே போய் உட்காந்துருச்சா, இல்லை வீட்டுக்குள்ளே போய் தலைமறைவாயிடுச்சா, பதுங்கிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கோஷ்டிகை கொஸ்டின் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு சாதாரண ஸ்கூல் படிக்கிற குழந்தைகிட்ட போய் கேட்டாலே அதற்குண்டான ஆன்சர் தெரியும், சொல்லிடுவாங்க. என்னன்னா அந்த கரூர் சம்பவம் முடிஞ்ச உடனே அந்த டைம்லேயோ இல்லை அது ஒரு 2-3 டேஸ் கேப் விட்டோம் அவர் கரூர் மக்களை சந்திக்க போயிருந்தாருன்னா இன்னும் கூட்டம் கூடும். அப்புறம் ஏதாவது ஒன்று நடக்கும். அதே மாதிரி தான் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம்னு திருப்பியும் சேரும். அப்போ என்ன சொல்லுவீங்க? இப்போ தானே ஒரு சம்பவம் நடந்துச்சு, உங்களால் இவ்வளோ பேர் இறந்துட்டாங்கல்ல, திருப்பி யாராவது இப்படி போவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதனால தான் பெர்மிஷனோட போகலான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. புரிஞ்சிச்சா? அடுத்த கொஸ்டின் என்னென்னு ரெடி பண்ணி வைங்க, யாராவது ஆன்சர் பண்ணுறோம்.